friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சண்டே லஞ்ச் vlog தான். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ராகி களி, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 இதெல்லாம் தான் வந்து ரெசிபிஸ் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட ராகி களியும் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் லெக் பீஸ் அண்ட் சிக்கன் 65 ஃப்ரை இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெண்டு ரெசிபி தான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த லஞ்ச் பிளேட்டை எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனை நல்லா மசாலா தடவி ஊற வச்சிடலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு மசாலா தடவுறதுக்கு நான் சிக்கன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 லெக் பீஸும் மீதி எல்லா பீஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரைக்கு சிக்கன் 65 ஃப்ரைக்கு நான் யூஸ் பண்ணுற மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ஜேபி பிராண்டோட சில்லி சிக்கன் மசாலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேறு எதுவும் மசாலா வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாகவும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு மசாலா எல்லாத்தையுமே வந்து நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். என்னோட சேனலில் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி சிக்கன் 65 ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி வந்து நல்லா கிறிஸ்பியாக எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத போட்டிருப்பேன். ஸோ அந்த ரெசிபி வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மசாலாலாம் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டிருக்கு ஒரு கோட்டிங்காக. நமக்கு கொஞ்சம் அந்த மசாலாலாம் பைண்டிங் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த லெக் பீஸ்லலாம் உள்ள கட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா உள்ளே தடவி விட்டிங்கன்னா தான் நல்லா மசாலா உள்ளே போயிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது உள்ளேயும் நல்லா மசாலா இறங்கி இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா வந்து மசாலா தடவிக்கோங்க. ஸோ இந்த மசாலா சேர்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக உப்பெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, வெறும் அந்த மசாலா மட்டும் சேர்த்துனா போதும். இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கோட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு லெமன் ஜூஸ் ஒரு சின்ன லெமனும் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி அந்த ஜூஸையும் புழிஞ்சு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மணி நேரம் இல்லை குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் அந்த அளவுக்கு அது நல்லா ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ண பிராண்டு பார்த்தீங்கன்னா ஜேபி பிராண்டோடது. ஸோ இதில் வந்து சில்லி சிக்கன் இல்லாமல் காலிஃப்ளவர் 65 ஃபிஷ் ஃப்ரை அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிராண்டோடது. யூஸ்ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஃப்ரை எது பண்ணுறதா இருந்தாலுமே. இதுக்கு முன்னாடி நான் ஜேபி பிராண்டோட ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி கூட போட்டிருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ராகி களி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ராகி களி பார்த்தீங்க அப்படின்னா அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக 1 கிலோ அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்து வச்சுருக்காங்க, கடையில் வாங்கினது தான். ஸோ இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாம். சாப்பாடு நம்ம செஞ்ச சாப்பாடு இருந்துச்சுன்னா அது போட்டுமே நம்ம வந்து ராகி களி பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசியோ இல்லை நார்மல் அரிசி எதுனாலுமே போடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு பச்சரிசி எடுத்து மிக்சியில் அரைச்சிருக்கோம். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தருன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அரைச்சிட்டு தண்ணி கொதிச்சதுமே அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு நம்ம அரைச்ச அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அது நல்லா வந்து வெந்து வரட்டும். அப்பப்போ வந்து கலக்கி விட்டுக்கோங்க, அது நல்லா வேகட்டும்.
என்னோட சேனலில் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை களி வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து சாப்பாடு யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். வேணும்னா நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதே மெத்தட்லேயும் வந்து ராகி களி வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து எங்கள் ஊர் கிராமத்து சைடில் எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து காட்டியிருக்கேன். இப்போ அந்த அரிசி நம்ம போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ராய் மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 2 பாக்கெட்டுமே 1 கிலோ அளவுக்கு மாவு வந்து நான் சேர்த்துருக்கோம். நல்லா வந்து இது ராய் களி கிண்டுறதுக்குன்னே இந்த மாதிரி வந்து ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து களி எல்லாமே கிண்டுவாங்க. ஸோ அதில் தான் இப்போ அம்மா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கட்டி இல்லாமல் கிண்டணும், இல்லை அப்படின்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ மாவு போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி வந்து அப்பப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி பக்கத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கணும். அப்போ தான் களி வந்து கட்டியெல்லாம் தட்டாமல் வரும் நமக்கு. அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்தி தான் வந்து நல்லா உள்ள சைட்லன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா கிண்டணும். ஏன்னா கொஞ்சமாவது வரமாவோ இல்லை அடியில் வரைக்கும் நல்லா கிண்டல அப்படின்னா அதெல்லாமே வெந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கட்டி தட்டிடும். ஸோ முதல்ல இந்த மாதிரி நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க மாவு நல்லாவே வந்து கட்டியெல்லாம் இல்லாம நல்லா கலந்துக்கிட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம அடுப்புல வச்சு கொஞ்சமா சுடு தண்ணியே ஊற்றி நம்ம இதை வந்து ராகியை நல்லா வேக வச்சு இன்னொரு தடவை நல்லா இதே மாதிரி கிண்டி நம்ம களி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வேகட்டும். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு 2 தடவை அதே மாதிரி சுற்றி கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா மாவும் ஒரே மாதிரி வெந்து வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது வெந்துருச்சாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ராகியோட வாசனை வந்து நல்லா ஒரு வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா களி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் நம்ம மகரன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன விளையாடிட்டு இருக்கான்னா சைக்கிள் வந்து ஓட்டிகிட்டு இருக்கான். முன்னாடி சீட்டில் உட்காந்து ஓட்ட சொன்னால் அது வந்து அவனுக்கு கால் பத்துறதில்லன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து ஓட்டி பழகிட்டு இருக்கான். ஸோ ராகியும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ களி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வாசனை வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சு அதே மாதிரி நல்லா களி வந்து கிண்டிக்கலாம். ஸோ தண்ணி உங்களுக்கு களி பார்த்தீங்க அப்படின்னா இருக கொஞ்சம் நல்லாவே வந்து கெட்டியாகிடும். இல்லை கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ராகி கூழ் மேலே அப்படியே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கலாம் களியை. இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி நம்ம கிண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கட்டி எல்லாமே உடஞ்சி நமக்கு ராய்களி வந்து நல்லா வந்துடும். ஸோ அம்மா வந்து ஒரு குச்சி இல்லாமல் இன்னொரு குச்சியும் வச்சு இந்த மாதிரி சுற்றி வந்து கிண்டணும் அப்படின்னா கட்டி உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கிண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ராய் மாவு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாவை விட நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாவு வச்சு களி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதோட கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாவு வச்சு பண்ணோம் அப்படின்னா. ஸோ இப்போ களி பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டு இருக்காங்க கட்டியெல்லாம் இல்லாமல். அங்கே சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சரி சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பொறுமையாக குக் பண்ணுங்கள், அப்போ தான் லெக் பீஸ் எல்லாம் உள்ள வரைக்குமே நல்லா குக் ஆகும். அடுப்பை மீடியம் டு லோலேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ களி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா அது உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். ஸோ அது சூடாக சாப்பிடும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் களி எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா அப்படியே சுற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா உருண்டை பிடிச்சிடும். இதை வந்து ஹாட் பேக்கில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சூடாகவே இருக்கும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாமே களியை வந்து நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கிண்டிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம ஹாட் பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்.
ரொம்ப ஹெல்த்தியான நம்மளோட ராகி களியும் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் 65யும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஜூஸியாக, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பிராண்ட் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு வந்து சிக்கன் 65 நல்லா டேஸ்டியாக ரெடி பண்ணணும் அப்படின்னா குயிக்கான ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வாங்கி ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சூப்பரான டேஸ்டான சிக்கன் 65 பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ சைடிஷ்க்கு லெமனும் ஆனியனும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட சிக்கன் 65யும் ரெடி ஆகிடுச்சு. அண்டு களியும் வந்து ரெடி பண்ணிட்டோம். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டன் குழம்பு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இட்லி வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இட்லி மட்டன் குழம்பு அந்த காம்போக்காக அம்மா காலையிலே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரெசிபி வந்து நான் இதில் கவர் பண்ணல. ஆனால் ராகி களிக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மட்டன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்டோம். ஸோ இப்போ லஞ்ச் பிளேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டோட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு அம்மா லட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ லட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ராகி களி, அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு, நம்மளோட சிக்கன் லெக் பீஸும் சிக்கன் ஃப்ரையும் வந்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். சிக்கனுக்கு சைடிஷாக பார்த்தீங்க அப்படின்னா லெமனும் கொஞ்சம் ஆனியனும் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஃபைனலி நம்மளோட சூப்பரான ஒரு லஞ்ச் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லஞ்ச் பிளேட்டில் உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ராகி களியோ இந்த சிக்கன் 65 ரெசிபியோ ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.